வணக்கம். அதிமுகவில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பூகம்பம் தேர்தல் முடிவிற்கு பிறகு ஏற்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகள் பொழுதே அதிமுகவில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவியுள்ளது. அது மட்டுமல்ல, 7 தொகுதிகளில் டெபாசிட்டையும் இழந்துள்ளது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் கிடைத்த பிறகு குழி தோண்டி புதைத்துவிட்டார். தமிழக மக்கள் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2 கோடி தொண்டர்களை உடைய அதிமுக தற்பொழுது 88 லட்சம் உறுப்பினர்கள் கூட வாக்குகளை அதிமுகவிற்கு செலுத்தவில்லை. தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால் 1,24,00,000 உறுப்பினர்களோ அல்லது அதிமுகவின் ஆதரவாளர்களோ தற்பொழுது யாருக்கு ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்கள்? எடப்பாடி பழனிசாமியின் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாக திமுகவிற்கோ அல்லது பாஜகவிற்கோ ஓட்டுக்களை செலுத்தியிருக்கிறார்களா? அல்லது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களது ஆதரவாளர்கள் தான் அந்த 1,26,00,000 நபர்களா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. புதிய தலைமை உருவானால்தான் அதிமுக சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலையில்தான் செங்கோட்டையன் அவர்களது தலைமையில் அதிமுக மீண்டும் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் அனைவரும் தங்களது கருத்துக்களை இணையதளங்களின் மூலமாக வெளியிட்டு வருகிறார்கள். உங்களது சுயநலத்திற்காக அதிமுகவை பலிகடாக மாற்றிவிடாதீர்கள். நீங்கள் பதவிற்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு அதிமுகவில் உள்ள தொண்டர்களை அவமானப்படுத்தி விடாதீர்கள். திமுக என்ற அராஜகம் பிடித்த கட்சி வெற்றியடைவது உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதா? அதை மீறி உங்களுக்கு பணம்தான் முக்கியம் என்றால் வேறு தொழில் செய்து கொள்ளலாம் என்பதற்கேற்ப அதிமுகவின் தொண்டர்களும் அதிமுகவில் உள்ள உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை இணையதளங்களின் மூலமாக வெளியிட்டு வருகிறார்கள். தோல்வி என்பது அதிமுகவிற்கு புதிதல்ல, அரசியல் பொதுத்தளவிற்கு கிடையாது. ஆனால் டெபாசிட்டை இழக்கும் அளவிற்கு வரலாற்று சாதனையே தற்பொழுது அதிமுக பெற்றிருக்கிறது என்றே நாம் கூறலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களோ இருந்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதிமுகவிலிருந்து விலக்கி இருப்பார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களையும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் நீக்கியிருப்பார் என்ற பல்வேறு விமர்சனங்களும் முக்கியமாக பேசப்பட்டு வருகிறது. போதும், அனைத்தையும் நிறுத்துங்கள், செங்கோட்டையனிடம் அதிமுகவை ஒப்படையுங்கள், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை அதிமுகவில் இணையுங்கள் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய கூபா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறியுள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.